அதற்காக அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் பொய்யான வாக்குறுதிகள் பல தந்து ஆட்சிக்கு வந்திட்ட விடியா திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விலக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்களின் கேள்விகளுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பதில் இல்லை போட்டோ ஷூட் நடத்தும் பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் கழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடியேற்றுவோம் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தங்களையும் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசமிக்க தொண்டர்களையும் துரோகத்தால் வீழ்த்திவிட முடியாது எதிரிகளையும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது கழகத்தின் வெற்றி என்பதே நமது ஒரே இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றி என்பதே நமக்கு இலக்கு என்று உளமாற உறுதியேற்கிறோம் தமிழ்நாட்டில் 3 முறை ஆட்சி பிடித்த முடிசூடா மன்னராக திகழ்ந்திட்ட நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுள்ளம் கொண்ட தர்மமிகு தலைவி 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சி தலைவின் வழியில் பயணித்து இருவரும் தலைவர்களின் பெரும்புகழை காப்போம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி என்னும் புகழ் மகுடத்தை சூட்டுவோம் என்று வீரமிக்க தொண்டர்படை விசுவாசமிக்க தொண்டர்படை ஆர்ப்பரிக்க உளமாற உறுதியேற்கிறோம் நெருங்குகிறது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பெருகுகிறது நமக்கு மக்கள் ஆதரவு பெருகுகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரட்டை இலையை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர்படை துணையோடு இரவு பகல் பாராமல் சுற்றி சுழன்று தேர்தல் பணியாற்றி சட்டமன்ற தேர்தல் களத்தில் வென்று காட்டுவோம் என்று